சிந்திப்போமே 1809 அன்பர் சிந்தை கோயில் கொண்டு வாழ்வர். ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள் விளக்குகிறார். சிதம்பரேசர் எங்கு வாழ்கிறார் தெரியுமா? உள்ளம் நைந்து நைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து குழைந்து குழைந்து ஞான நிலையினை அடைவர் அன்பர் பெருமக்கள். அவர்களது கண்களில் அருவியென அன்பு நீர் பெருகும். அந்த அன்பு நீரில் திளைத்து வாழ்வர் அன்பர் பெருமக்கள். அப்படிப்பட்ட அன்பர் பெருமக்களின் சிந்தையை கோயிலாக கொண்டு வாழ்வார் மாதொரு பாகனான கலைசை சிதம்பரேசர். இப்படியாக அன்பர்களின் சிந்தையில் வாழ்வார் கலைசை சிதம்பரேசர் என்று விளக்குகிறார் ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள். பாடலை காணலாமே. உடைந்து நைந்து நெக்கு நெக்கு உளம் குழைந்து சின்மயத்து அடைந்து கண் அசும்பிருந்து தாரை பாய அன்பு நீர் குடைந்து வாழும் அன்பர் சிந்தை கோயில் கொண்டு வாழ்வரால் மடந்தை பாகமாய் கலைசை வாழ் சிதம்பரேசரே என்று ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள் தனது கலைசை 10 அந்தாதி எனும் அற்புத நூலின் 21வது திருப்பாடலில் மிக அழகாக விளக்குகிறார். உள்ளம் குழைவோம், பாசம் நீங்குவோம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.